गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै ஸ்ரீ குருவே நமக. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணுசித்தன். நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். மார்ச் மாதம் 10ஆம் தேதி இன்றைய கிழமை செவ்வாய்க்கிழமை, மாசி மாதம் 26ஆம் தேதி. இன்றைய சூரிய உதயம் காலை 6:25 மணிக்கு உதயமாகிறது. இன்றைய தினம் முழுவதுமாக சப்தமி திதி இருக்கின்றது. இன்றைய நட்சத்திரம்னு பார்க்கும்போது இரவு 7:16 மணி வரைக்கும் அனுஷ நட்சத்திரம், அதற்கு பின்பாக கேட்டை நட்சத்திரம் இருக்கிறது. இன்றைய தினம் முழுவதுமாக சித்த யோகம் கூடிய ஒரு சுபமான தினமாக இருக்கிறது. இன்றைய நல்ல நேரம் காலையில் 10:30 மணியிலிருந்து 11:30 மணி வரை, மாலையில் 7:30 மணியிலிருந்து 8:30 மணி வரை, ராகு காலம் மதியம் 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை, குளிகை நேரம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரை. இன்றைய யமகண்ட நேரம் காலையில் 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள்னு பார்க்கும்போது இரவு 7:16 மணி வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரம், அதற்கு பின்பாக பரணி நட்சத்திரம் இருக்கின்றது. இனி 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்குன்னு பார்க்கும்போது செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது அஷ்டமஸ்தானத்தில் விருச்சிக ஸ்தானத்தில் அவர் பயணம் செய்துட்ருக்கிறார். இப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டிய தினமாக இன்றைய தினம் இருக்குது. குறிப்பாக வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய நபர்கள், வியாபாரம் என்ன விதமான வியாபாரங்கள் செய்கிறீங்க அப்படின்னாலும் அந்த வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய நபர்கள் விநாயக பெருமானுக்கு தேங்காய், சிதற தேங்காயெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா வியாபாரங்களை இன்றைய தினத்தில் தொடங்கலாம். இப்படி செய்யும்போது வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும். இந்த விஷயங்களை இன்றைய தினத்தில் ட்ரை பண்ணுங்கள். இன்றைய தினம் அப்படின்னு பார்க்கும்போது உளைச்சல்கள் அதிகமாக இருக்கும். ஏதாவது முக்கியமான காரியம்னு எடுத்து செய்துட்ருக்கும்போது அதில் இடையூறுகள், பிரச்சனைகள் இருக்கும். எந்தெந்த விஷயத்தில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2வது தொழில் முறை செய்துட்ருக்குறீங்க, ஏற்கனவே ஒரு தொழில் செய்கிறீங்க, 2வதாக தொழில் செய்துட்ருக்குறீங்கன்னா அந்த 2வது தொழில் வழியில் பிரச்சனைகள், இடையூறுகள் இருக்கும். பயணங்களின் போது இடையூறுகளை தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்குது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது வெளிநாடு பயணங்கள் குறித்த முயற்சிகளில் தடைகள், இடையூறுகள், இல்லைன்னா அதிகபட்ச செலவுகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பார்க்கும்போது பழைய பொருள் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் இருக்கும். அந்த மாதிரி வியாபாரத்துறையில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்ற நிலைகள் இருக்கும். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக செலவுகள் செய்யலாம். இன்சூரன்ஸ் புதுசாக எடுக்கிறீங்க, செய்கிறீங்க அப்படின்னா அதற்காக இன்றைய தினத்தில் செலவுகள் செய்யுங்க, நல்ல முன்னேற்ற நிலைகள் இருக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது உயில் சம்பந்தமான விஷயங்கள் வழியில் ஒரு சிலருக்கு செலவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி எல்லா விஷயங்கள்லையும் நிதானங்கள் அவசியம். புதிய முயற்சிகள் இருந்தால் அதை தடுக்கலாம். அதை நாம் இன்றைய தினத்தில் செய்ய வேண்டாம், இன்னொரு தினத்தில் அதை செய்துக்கலாம். இன்றைய தினத்தில் ரகசியமான மறைமுகமான விஷயத்துலெல்லாம் ஒரு சிலர் ஈடுபட்டு இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறீங்கன்னா அந்த விஷயங்கள் வழியிலிருந்து பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த எல்லா விஷயங்கள்லையும் கவனங்கள் அவசியம். உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும்போது அரக்கு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, ராசியாதிபதி சுக்கிர பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு. சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். இன்றைய தினத்தில் எதிர்பார்த்த நல்ல முன்னேற்ற நிலைகள் இருக்கும். எந்த ஒரு நல்ல காரியங்கள் தொடங்குறீங்க அப்படின்னாலும் இன்றைய தினத்தில் நீங்கள் ஒரு காவல் தெய்வத்தை வழிபாடுகள் செய்துட்டு எடுக்கலாம். திருமணம் சார்ந்த முயற்சிகள் வரலாம்.
வரன் பார்க்கக்கூடிய விஷயங்கள் குறித்த ஈடுபாடுகள் இருக்கும். பிஸ்னஸ் தொடர்பான விஷயங்களில் நாட்ட நிலைகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரியான நல்ல முயற்சிகள் எல்லாம் எடுக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. காவல் தெய்வ வழிபாடுகள் இருந்தால் இன்றைய தினத்தில் எடுத்து செய்யுங்க. அதுக்கப்புறமா இந்த காரியங்களை தொடங்கும் போது இதெல்லாம் நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்தில் கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து மோதல் விஷயங்கள் வரலாம். அதில் புரிதல்கள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது பிஸ்னஸ் ரீதியிலான முயற்சிகளில் பார்ட்னர்களை அதிகமாக சேர்த்து கொள்ளக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்குது. மேலும் மேலும் பார்ட்னர்களோடு சேர்ந்து பிஸ்னஸ் செய்யக்கூடிய முயற்சிகள் வரலாம். இந்த மாதிரியான ஒப்பந்த ரீதியிலான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது வங்கி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடியக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்குது. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது கிரே கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான் ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். இன்றைய தினம்னு பார்க்கும்போது கோபங்களை குறைக்க வேண்டிய தினம். தேவையில்லாத முன்கோப நிலைகள் இருக்கும். அதனோடு நாம் ஒரு விஷயத்தை பேசும்போது அதில் கருத்து மோதல் பிரச்சனைகளும் வாக்குவாதங்களும் தான் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதனால் பேசக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் கவனங்கள் அவசியம். வரவுக்கு மேலே செலவினங்கள் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்குது. அதனால் செலவு சார்ந்த விஷயங்களில் முடிந்தளவு நாம் கட்டுப்பாடுகளை வைத்து கொள்ள வேண்டியது முக்கியமாக இருக்குது. இன்றைய தினத்தில் உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தொந்தரவுகள், கடன் பிரச்சனைகள் இதெல்லாம் அதிகமாக இருக்குன்ற நபர்கள் நீங்கள் நரசிம்மர் பெருமானை வணங்கிட்டு அதற்கான முயற்சிகளை எடுக்கலாம். ஒரு கடனையே இப்போ தான் புதுசாக அடைக்க போகிறீங்க அப்படின்னா, சீக்கிரமாக அடைப்படணும்னு விரும்புகிறீங்க அப்படின்னா நீங்கள் நரசிம்மர் பெருமானை வணங்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஈடுபடலாம். ஒரு பிரச்சனைக்கு மருத்துவ ரீதியிலான முயற்சிகள் எடுக்க போகிறீங்க, அது சீக்கிரமாக சரியாகணும் அப்படின்னு விரும்புகிறீங்கனாலும் நரசிம்மர் பெருமானை வணங்கிட்டு அந்த மருத்துவ சிகிச்சைகளை எடுக்கலாம். இப்படியெல்லாம் செய்யும்போது அதிலிருந்து நமக்கு தீர்வுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய தினத்தில் மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது வேலை தொடர்பான முயற்சிகள் அதிகமாக இருக்கும். குறிப்பாக தொழில் செய்துட்ருக்கிறீங்கன்னா அதில் கொஞ்சம் வேலைகள் மிகுதியாக இருக்கும். இல்லைன்னா தொழிலை விட வேலையே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் ரீதியிலான தேவைகளுக்கேற்ப கடன் வாங்க வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது உடல்நிலையில் அசதிகள், தொந்தரவுகள் அதிகமாக இருக்கும். ஏதாவது ஒரு உடல்நிலை பிரச்சனை இருந்தால் அதன் வழியில் இடையூறுகளும் ஒரு விதமான அசௌகரியங்களும் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்குது. உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும்போது கரும் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு பகவான் வழிபாடு. கடகராசி அன்பர்களுக்கு சந்திர பகவான் தான் ராசியாதிபதி. அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். இன்றைய தினத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்று பயணம் செய்கிறார். இப்படி இருக்கிறதுனால ஆன்மீக நாட்டங்கள் மேலோங்கி இருக்கும் தினம். இறை ரீதியிலான விஷயங்களில் அதிக நாட்டங்கள் இருக்கும் உங்களுக்கு இன்றைய தினத்தில். குறிப்பாக குலதெய்வ வழிபாடை எடுத்து செய்யக்கூடிய தினம். சிலர் இதற்காக இன்றைய தினத்தில் முயற்சி எடுப்பீங்க. இல்லைன்னா இது குறித்து ஏதாவது ஒரு சிந்தனைகளாவது உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எந்த ஒரு காரியங்கள் குறித்த முயற்சிகள் இருக்குதுனாலும் குலதெய்வ வழிபாடை ஆரம்பித்து செய்துட்டு நீங்கள் அதுக்கப்புறமா அதற்கான முயற்சிகளை எடுத்து செய்யலாம். அப்படி செய்யும்போது அந்த அருள் உங்களுக்கு அந்த வேலையை நல்லபடியாக நடத்தி கொடுக்கும். அதனால் குலதெய்வ வழிபாடை செய்துட்டு நீங்கள் எந்த ஒரு முக்கியமான காரியத்தையும் இன்றைய தினத்தில் தொடரலாம். புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு பார்க்கும்போது குழந்தை பேரு சார்ந்த நல்ல தகவல்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குழந்தை பேருக்காக ஏங்கிக் கொண்டிருந்த தம்பதியினர்களுக்கு நல்ல செய்திகள் இன்றைய தினத்தில் கிடைக்கும்.
பூச நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது மனதளவில் தேவையில்லாத சிந்தனைகளோ ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மைகளோ இதெல்லாம் இருக்கலாம். இதில் கவனங்கள் அவசியம். இறை சார்ந்த காரியங்களை இன்றைய தினத்தில் எடுத்து செய்யுங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது பூர்வீகம் தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கும் நாட்டங்கள் இருக்கும், உங்களுடைய தந்தையாருக்கும் நாட்டங்கள் எண்ணங்கள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் இருக்கும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு இன்றைய தினம் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய தினம். உங்களுடைய பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு மதிப்பு மரியாதைகள் உயரும், பலவித நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நாட்டு நிலைகள் அதிகமானதாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும் பொழுது சிமெண்ட் கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் காளி தேவி வழிபாடு. சிம்ம ராசி அன்பர்களே, ராசியாதிபதி சூரிய பகவான் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் பயணம் செய்துட்ருக்கிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்று பயணம் செய்துட்ருக்கிறாரு. இன்றைய தினத்தில் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் அதிகமானதாக இருக்கும். அப்படி நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபடும் போது சின்ன சின்ன இடையூறுகளை தாண்டி அதை செயல்படுத்த வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுக்கும்போதே நாம் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக செயல்படுவதும் நன்மை தரக்கூடியதாக இன்றைய தினத்தில் இருக்குது. இன்றைய தினத்தில் சொத்துக்களெல்லாம் வாங்க முயற்சிகள் செய்யக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்க. அதுக்காக ஏதாவது முயற்சிகள் எடுக்கிறீங்க, ரொம்ப கடுமையாக எடுத்துகிட்ருக்கிறீங்கன்னா நீங்கள் சிவபெருமானை வணங்கிட்டு அது குறித்த முயற்சிகளை எடுக்கலாம். அப்படி செய்யும்போது நமக்கு அந்த வேலைகள் சீக்கிரமாக நல்லபடியாக முடிகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்றைய தினத்தில் மக நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது புதிதான சொத்துகள் சேர்க்கை, வாகனங்களுடைய சேர்க்கைகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கும் தினம். வீடு வாங்கணும், மனைகள் வாங்கணும் முயற்சிகள் எடுக்கக்கூடிய நபர்களுக்கு இதெல்லாம் கைகூடக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. ஒரு சிலருக்கு உயில் சம்பந்தமான விஷயங்கள் வெளியிலிருந்து சொத்துகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கிறது. பூர நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது உங்களுடைய அம்மாவிற்கு ஆதரவுகள் தருவீங்க. உறவு முறைகள், அண்டை அயலார்கள் இவங்களுக்கும் ஒரு இணக்க நிலைகள் உங்களோடு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய அம்மாவிற்கு எதிர்பார்த்த நல்ல முன்னேற்ற நிலைகளை தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கும். உத்திர நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது வாகனங்களுடைய பயணங்களில் கவன நிலைகளோடு நாம் செல்ல வேண்டியது அவசியமாக இருக்குது. பண்ணையெல்லாம் வச்சு நடத்திட்டு இருக்கிறீங்கன்னா அந்த உயிரினங்களின் மீது குறிப்பிட்ட கவன நிலைகள் அவசியம். அது அவ்வப்போது இன்றைய தினத்தில் பார்த்துட்டே இருக்க வேண்டியது ரொம்பவும் முக்கியமானதாக இருக்குது. டிகிரி படிக்கிற மாணவர்களாக இருக்கிறீங்கன்னா படிப்பில் ஆர்வ நிலைகளை வளர்த்து கொள்ள வேண்டியது அவசியம். ஒரு விதமான மந்த நிலைகளை ஏற்படுத்தக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்குது. அதனால் அதிக ஆர்வ நிலைகளை படிப்பில் எடுத்துக்கொள்ள வேண்டியது முக்கியமாக இருக்குது. உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும்போது ரஸ்ட் ஆரஞ்சு கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. கன்னிராசி அன்பர்களுக்கு ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். இன்றைய தினத்தில் வெற்றிகள் கிடைக்கணும் அப்படிங்கிற முயற்சிகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஒரு தாமத நிலைக்கு அப்புறமா அந்த வெற்றிகள் எல்லாமே அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தினம். எந்த விஷயத்திலெல்லாம் வெற்றிகள் அமையும்னா வரன், திருமணம் சம்பந்தமானது, பிஸ்னஸ் சம்பந்தமானது, வெளிநாடு முயற்சிகள், வங்கி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள், சமூக ரீதியிலான தொடர்புகள், இந்த மாதிரியான காரியங்களில் வழியிலிருந்து வெற்றிகள் அமையக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்குது. இன்றைய தினம் பார்க்கும்போது உங்களுக்கு எல்லா காரியங்கள்லையும் புதுசாக ஈடுபடணும் அப்படிங்கிற முயற்சிகள் இருக்கும். புதிய முயற்சிகள் வரலாம், புதிய திட்டங்களை ஏற்படுத்தக்கூடிய எண்ணங்கள் வரலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகளை எடுக்கிறோம், அந்த வேலைகள் வெற்றிகரமாக அமையணும்னு விரும்பக்கூடிய நபர்கள் முடிஞ்ச அளவு இன்றைய தினத்தில்
பெருமாளை தரிசனம் செய்துட்டு போங்க. அந்த காரியங்கள் எல்லாமே வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உத்திர நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்தில் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள், மாமனார், வேலையாட்கள் இவங்களுக்கு ஆதரவுகள் தருவீங்க. இந்த உறவு முறைகளுக்குன்னு பார்க்கும்போது மிகவும் மதிப்பு மரியாதையை உயர்த்தக்கூடிய தினம், இவங்களுக்கு நல்ல முன்னேற்ற நிலைகளை தரக்கூடிய தினமாக இருக்கிறது. ஹஸ்த நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது எந்த விதமான புதிதான முயற்சிகளை எல்லாம் எடுத்து செய்தாலும் உங்களுக்கு உங்களுடைய மனைவி வழி ஆதரவுகள் இருக்கும், நண்பர்கள் வழியிலிருந்தும் ஆதரவுகள் இருக்கும், பார்ட்னர் இருக்கிறாங்கன்னா அவங்க வெளியிலிருந்தும் ஆதரவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இடமாற்றம் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் இருக்கும். பயண ரீதியிலான விஷயங்களில் ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும்போது கரும்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு பகவான் வழிபாடு. துலாம் ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். இன்றைய தினம் முழுவதும் பண ரீதியில் வருமானங்கள் அதிகமாக இருக்கும். கையில் உங்களுடைய பணத்தினுடைய அளவு அதிகரிக்கும். எதன் வழியில் வருமானங்கள் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வேலை சம்பந்தமான விஷயங்கள் வழியிலிருந்து வருமானங்கள் இருக்கும். இல்லைன்னா வேலை தொடர்பான விஷயங்களில் ஏதேனும் நல்ல லாபகரமான விஷயங்கள் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கிறது. ஆனால் பேச்சுவார்த்தைகளில் நிதான நிலைகள் அவசியம். முன்கோப நிலைகள் அதிகமாக இருக்கும். முகப்பகுதிகளில் கவன நிலைகள் முக்கியம். இன்றைய தினத்தில் வருமானங்கள் பெருகணும்னு முயற்சிகள் எடுக்கக்கூடிய நபர்களுக்கு மகாலட்சுமி தேவியை வணங்க வேண்டியது அவசியம். லக்ஷ்மி தேவியினுடைய வழிபாடை செய்யுங்க. பணவரவுகளில் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்தில் நல்ல முன்னேற்ற நிலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வேலை தொடர்பான விஷயங்கள் வழியிலிருந்து லாப நிலைகள் இருக்கும். ஒரு சிலருக்கு எதிரிகள் வழியிலிருந்தெல்லாம் லாப நிலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்தில் கடன் சம்பந்தமான விஷயங்கள் வழியிலிருந்து எதிர்பார்த்த லாப நிலைகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கடன் தொகை கூட கேட்டபடி கிடைக்கிறதுக்கான சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. விசாக நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது ஒரு சிலர் வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் இருந்திருக்கலாம். அந்த வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் வழியிலிருந்து எதிர்பார்த்த லாப நிலைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்குது. இன்றைய தினத்தில் குடும்பத்தில் பிரச்சனை வராமல் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம். தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் இருந்தால் அவங்களுக்கு ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் உங்களுக்கு இருக்கும். பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் கலைகளை கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் மந்த நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி நல்ல முன்னேற்ற நிலைகள், வரவுகள் இதெல்லாம் இருக்கும். உங்களுடைய ராசியான நிறம் கிரே கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி தேவி வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான் ராசியிலேயே அமர்வு பெற்று பயணம் செய்துட்டு இருக்கிறார். இன்றைய தினம்னு பார்க்கும்போது நல்ல முன்னேற்ற நிலைகளை தரும். எந்த மாதிரியான விஷயங்கள் நான் பார்க்கும்போது பூர்வீகம் தொடர்பான முயற்சிகளோ பூர்வீகம் தொடர்பான சிந்தனைகளோ உங்களுக்கு இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்களில் நாட்டு நிலைகளை செலுத்தக்கூடிய தினமாக உங்களுக்கு இன்றைய தினம் இருக்கின்றது. எந்த விதமான முயற்சிகள் எடுத்தாலும் உங்களுடைய பிள்ளைகள் வழி ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கும். அதுபோல் உறவு முறைகள் மற்றும் நெருங்கிய நண்பர்கள்லாம் இருக்கிறாங்கன்னா இவங்க வழி ஆதரவுகளும் உங்களுக்கு இன்றைய தினத்தில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய குலதெய்வத்தின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் தினம் இன்றைய தினம். எந்த விதமான முயற்சிகள் எடுக்கிறீங்கனாலும் குலதெய்வத்தை வணங்கிட்டு
செய்யுங்க. அந்த வேலைகள் சிறப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய தினத்தில் விசாக நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது அரசியல் சம்பந்தப்பட்ட காரியங்களில் ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது பூர்வீக சொத்துகள் சார்ந்த எண்ண நிலைகள் அதிகமானதாக இருக்கும். தன்னுடைய சொந்த ஊர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த முயற்சிகளோ ஈடுபாடுகளோ இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கலைத்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக முயற்சிகள் எடுக்கக்கூடிய எண்ணங்களும் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது ஆன்மீக நாட்டங்கள் மிகுந்திருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கும். கொஞ்சம் மனதளவில் ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி தாழ்வு மனப்பான்மைகள் வரலாம். அதையெல்லாம் விடுத்துட்டு நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க. நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும்போது அடர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு. தனுசு ராசி அன்பர்களுக்கு ராசியாதிபதி குரு பகவான் களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்று பயணம் செய்துட்ருக்கிறாரு. சந்திர பகவான் விரயஸ்தானத்தில் அமர்வு செய்திருக்கிறார். இப்படி விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறதுனால வியாபாரத்துறையில் முன்னேற்றம் காணக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்குது. வியாபாரத்துறையில் எதிர்பார்த்த லாப நிலைகளை பெறக்கூடிய தினம் இன்றைய தினம். நல்லபடியாக வியாபாரங்கள் ஆகும். சொத்துகள், வாகனங்கள், வீடு விற்கணும், மனைகள் விற்கணும், இந்த மாதிரியான சொத்துக்களை விற்கக்கூடிய முயற்சிகளில் இருக்கிறீங்கன்னா தாராளமாக இன்றைய தினத்தில் செயல்படலாம். இப்படி செய்யும்போது உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள், எதிர்பார்த்த அளவு அதில் நன்மைகள் இதெல்லாம் அடங்கி இருக்கக்கூடிய தினமாக உங்களுக்கு இன்றைய தினம் இருக்கின்றது. இன்றைய தினத்தில் வியாபாரத்துறையில் சிறந்து விளங்கணும்னு முயற்சிகள் எடுத்திருக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் விநாயகப் பெருமானை வணங்க வேண்டியது அவசியம். விநாயகப் பெருமானுக்கு முடிஞ்ச அளவு சிதறு தேங்காய் போட்டு வழிபாடுகள் செய்யுங்க. அப்படி இல்லைன்னா தேங்காயில் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யுங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்யும்போது வியாபாரத்துறையில் முன்னேற்ற நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய தினத்தில் மூல நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது உங்களுடைய அம்மா வழியில் செலவுகள் வரலாம். உறவு முறைகள், அண்டை அயலார்கள் இவங்க வழியில் செலவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பூராட நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது கல்வி செலவை ஏற்க வேண்டிய தினமாக இன்றைய தினம் இருக்குது. படிப்பு சம்பந்தப்பட்ட டிகிரி வழி செலவுகள் இன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. உத்ராட நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது சுப செலவுகளை செய்யக்கூடிய தினம் இன்றைய தினம். நல்ல காரியங்கள், சுப காரியங்கள் எல்லாம் வீட்டில் நடக்குதுன்னா அதன் வழி செலவுகளை ஏற்க வேண்டிய சூழல்கள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கும். உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும்போது பாச பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. மகர ராசி அன்பர்களுக்கு ராசியாதிபதி சனி பகவான் ராசியிலிருந்து சகோதர ஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்று பயணம் செய்துட்டு இருக்கிறார். இன்றைய தினத்தில் லாப நிலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய தினம். எதிர்பார்த்த லாப நிலைகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். எதிர்பார்த்த வெற்றிகள் இருக்கக்கூடிய தினம் இன்றைய தினம். வெற்றிகள் குவியக்கூடிய தினம் அப்படின்னு தான் சொல்லணும். லாபங்களும் வெற்றிகளும் ஆதரவுகளும் இதெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய தினம். நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை தாராளமாக எடுத்து செய்யலாம். அதெல்லாமே கை கொடுக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்குது. வெற்றிகள் பெறணும்னு முயற்சிகள் இருக்கக்கூடிய நபர்கள் வெற்றிலை மாலை சாற்றி ஹனுமனை வழிபடலாம். அப்படி செய்யும்போது வெற்றிகள் குவியக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்குது. உத்ராட நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கு நீங்களும் ஆதரவு தருவீங்க. உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியிலையும் ஆதரவுகள் இன்றைய தினத்தில் மூத்த சகோதரர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. திருவோண நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது உங்களுடைய காது பகுதிகளில் கொஞ்சம் கவனங்கள் அவசியம். டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்கள், ஒப்பந்தம் சார்ந்த விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ரொம்பவும் நல்லபடியாக முடியக்கூடிய ஒரு தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது
மாமனார் வழியிலிருந்தோ தன்னுடைய இளைய சகோதர சகோதரிகள் வழியிலிருந்தோ லாப நிலைகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. இந்த மாதிரி உறவுகள் வழியில் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. இடமாற்றம் சம்பந்தமான விஷயங்களில் லாப நிலைகள் இருக்கும். விரும்பிய இடமாற்றங்கள் அமையும். பயண ரீதியிலான விஷயங்கள் வழியில் லாப நிலைகளை பெறக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்குது. இன்றைய தினத்தில் விருப்பப்பட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி அடையக்கூடிய தினமாக இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும்போது கருமை நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு. கும்பராசி அன்பர்களுக்கு ராசியாதிபதி சனி பகவான் தனஸ்தானத்தில் பயணம் செய்துட்ருக்கிறாரு. சந்திர பகவான் பார்க்கும்போது தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். தொழில் சார்ந்த விஷயங்களில் அதிக நாட்டங்கள் இருக்கும். உங்களுடைய சிந்தனைகள் முழுதும் செயல்பாடுகள் முழுதும் தொழில் சார்ந்த விஷயத்தில் இன்றைய தினத்தில் இருக்கும். தொழில் புரியக்கூடிய இடங்களில் சின்ன சின்ன முன்கோப நிலைகள் வந்தாலும் கடின உழைப்பாளியாக இன்றைய தினத்தில் இருப்பீங்க. குடும்ப வழி ஆதரவுகள், ஒரு சிலருக்கு தாய் வழி மூத்த உடன்பிறப்புகளுடைய ஆதரவுகள், இதெல்லாம் உங்களுடைய தொழிலுக்கு கிடைக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்குது. தொழில் சார்ந்த இடங்களில் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன மந்த நிலைகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்றைய தினத்தில் இந்த மந்த நிலைகள் எல்லாம் விலகணும், நல்லபடியாக அந்த தொழில் நடக்கணும், நல்லா வியாபாரங்கள் எல்லாம் போகணும் அப்படிங்கிற முயற்சிகள் இருக்கக்கூடிய நபர்கள் விநாயக பெருமானை வணங்கிட்டு தொழிலை தொடங்குங்க. நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உள்ளது. அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது பழைய பொருட்கள் சம்பந்தமான தொழில்கள், காலனி சம்பந்தப்பட்ட தொழில், எண்ணெய் சம்பந்தப்பட்ட தொழில் ரீதியிலான விஷயங்கள், இதிலெல்லாம் நாட்டு நிலைகள் அதிகமாக இருக்கும். சதய நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய எண்ணங்கள், முயற்சிகள், இதில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். தொழில் செய்துட்ருக்கிறீங்கன்னா அதில் கொஞ்சம் பணத்தை போடக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்குது. புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது உங்களுடைய மாமியாருக்கு ஆதரவுகள் தருவீங்க. அதுபோல் தொழில் வழி நபர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் ஆதரவு தரக்கூடிய சூழல்கள் மிகுதியாக இருக்குது. இந்த உறவு முறைகளுக்கு மிகவும் நன்மையை தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும்போது அடர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு. மீனராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான் ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். இன்றைய தினம் முழுவதும் பாக்கியங்கள் நிறைந்திருக்கக்கூடிய தினம். மதிப்பு மரியாதைகள் உயரக்கூடிய ஒரு உன்னதமான தினமாக இருக்குது. நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் உங்களுக்கு அதிகமானதாக இருக்கும். அரசியல் சம்பந்தப்பட்ட காரியங்களில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. இன்றைய தினம்னு பார்க்கும்போது உங்களுடைய தந்தை, ஒரு சில அந்நிய நபர்கள், இவங்க எல்லாருக்கும் நீங்கள் ஆதரவு தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. இந்த உறவு முறைகளுக்கு உங்களுடைய தந்தைக்குமே பார்த்திங்கன்னா மிகவும் உயர்வான விஷயங்களை தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்தில் தான தர்ம சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். இயலாதவர்களுக்கு உதவணும், ஆதரவு தரணும் அப்படிங்கிற எண்ணங்கள், முயற்சிகள், இதில் உங்களுடைய ஈடுபாடுகளை காட்டக்கூடிய தினமாக உங்களுடைய தினம் இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது ஆன்மீக ரீதியிலான விஷயங்களில் ஈடுபாடுகள் இருக்கும். பெரிய அளவிலான பூஜைகள், கட்டுமான வேலைகள் உள்ளிட்ட விஷயங்களை எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் அதிகமானதாக இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்தில் அரசியல் குறித்த புதிய முயற்சிகளில் ஈடுபாடுகள் இருக்கும். ஆராய்ச்சி துறை சார்ந்த துறைகளில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். அதுபோல் உயர்கல்வி சம்பந்தப்பட்ட படிப்பு சார்ந்த விஷயங்கள்லையும் புதிதாக முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. இன்றைய தினத்தில்
உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும்போது பாசப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. நம்ம சேனலில் சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.